கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கொஞ்ச காலம். ஒருவேளை நீர் அவனை என்றென்றைக்குமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். பிலமோன் 15. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பம் வித்தியாசமானதாயிருப்பினும் இந்த பூமிக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு பிரிந்து தங்களுடைய பரலோக மாளிகைகளுக்கு சென்றிருக்கும் அருமையானவர்களுக்கு இது பொருந்தும். ஒரு மெய்யான அர்த்தத்தில் அவர்கள் கொஞ்ச காலம் பிரிந்து போயிருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே நாம் அவர்களது இழப்பை உணரப் போகிறோம். மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது வெறும் ஒரு காற்புள்ளி மாத்திரமே. நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதலோ அல்லது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகுதலோ எந்த க்ஷணத்திலும் அனுபவிக்கலாம். அப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கும் அருமையானவர்களோடு இனி ஒருபோதும் பிரிக்கப்படா வண்ணம் நாம் சேர்ந்து கொள்வோம். இது நமக்கு எவ்வளவு ஆறுதல் அளிப்பதாய் இருக்கிறது. கல்லறைக்கு அப்பாலும் கூட நமக்கு எப்படிப்பட்டதோர் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை உள்ளது. ஆகவே நாம் மரணத்தின் மூலம் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறவர்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கிக்காமல் இருப்போமாக. 1 தெசலோனிக்கேயர் 4:13. இப்பூமியில் நமது வாழ்க்கை கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே. உண்மையில் நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பருவமும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தோஷமும் கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே. இவ்வாறு இருக்கிறபடியால் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு க்ஷண பொழுதையும் நாம் மிக சிறந்த விதத்தில் பிரயோஜனப்படுத்தி கொள்வோமாக. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளையும் நாம் முழுமையாக பிரயோஜனப்படுத்தி கொள்வோமாக. ஆமேன்.